ஹாய் வெல்கம் டு டினாரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரேசிங் கிளாஸோட செகண்ட் கிளாஸ் தான், அதாவது டே 2. இப்போ வந்து நம்ம இந்த பிக்சரை வச்சு எப்படி வந்து ஒரு ஸ்லீவ் ஃபுல்லாக டிசைன் கொண்டு வரது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து இருக்கிற சைஸ் பாருங்கள். இதை வந்து நம்ம ஏற்கனவே கிளாஸில் வந்து அந்த ஃபோன் சைஸில் உள்ள இமேஜையே வந்து ட்ரா பண்ணுறது பார்த்தோம், எப்படி வரையணும் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ வந்து இதோட சைஸை பெருசாக்கி எப்படி நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நார்மலாக ஒரு ஹாஃப் ஸ்லீவ்லாம் இருக்குது, அதாவது அரை கைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உள்ள ஸ்லீவ்லாம் வந்து ப்ளவுஸோட கையில் வந்து நம்ம கீழே பார்டர் மாதிரி ஒரு 2-3 லைன் போடுறோம் அப்படின்னா, அதுக்கு மேலே வந்து ஒரு இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ப்ளவுஸ் அளவை தான் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து எப்படி எந்த அளவு இருக்குது, நம்ம வந்து இமேஜ் வந்து என்ன அளவு வைக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 12 சென்டிமீட்டர் வர மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ட்ரேசிங் பேப்பரில் நம்ம ட்ரா பண்ண பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் இதெல்லாம் ட்ரா பண்ணியிருக்கேன். நான் வந்து ஹாஃப் ஸ்லீவ் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீங்கள் ஏற்கனவே போட்டிருப்பீங்க ஆரி ஒர்க். நம்ம என்ன நார்மல் ஸ்லீவ்லேயே வந்து நமக்கு உள் வளைவு வெட்டியிருப்போம். அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணாலும் சரி. இப்போ நார்மலாக வந்து ஃபுல் ஒர்க் வர ப்ளவுஸில் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். அப்படி இல்லாமல் வந்து அங்கங்கே புட்டாஸ் மட்டும் வர மாதிரி உள்ள ப்ளவுஸுனால் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒரே இதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வந்து கை ஃபுல்லாக ஒர்க் வச்சு பண்ணும்போது அது வந்து கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கீழே வந்து நான் பார்டருக்காக லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு 15 சென்டிமீட்டர் இருக்குது. இதில் ஒரு நம்ம ஏற்கனவே வந்து ஃபோனில் உள்ள இமேஜை பார்க்கும்போது 12 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அதே அளவு நான் எடுத்து இதில் வந்து ட்ரா பண்ண போகிறேன். டைரெக்டாக இதில் ட்ரா பண்ணலை, தனியாக ஒரு ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டாக எதுக்கு ஹாஃபாக பிரித்தேன்னா, நம்மளோட இமேஜ் வந்து கரெக்டாக சென்டரில் வர மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம நம்ம ப்ளவுஸ் போடும்போது அந்த இமேஜ் வந்து கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் கையில் வந்து கரெக்டாக வந்திருக்கும். இல்லைனா 2 சைட்லேயும் ஒன்று லெஃப்ட் சைடோ இல்லைனா ரைட் சைடோ போயிருந்துச்சுன்னா ஓரமாக போயிடும். நம்மளோட இமேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்க அந்த பெரிய பிக்சர் வந்து ஓரமாக போயிடும். அது பார்க்க நல்லா இருக்காது. நம்ம அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போன மாதிரி வந்துடும். அதனால் வந்து நம்ம மெஷர் பண்ணி வரைகிறது வந்து உங்களுக்கு எப்போவுமே கரெக்டாக வரும். இப்போ வந்து பாருங்கள், தனியாக ஒரு ட்ரேசிங் பேப்பர் எடுத்துட்டேன். இதில் வந்து இமேஜை வந்து ஏற்கனவே எடுத்த மாதிரி 12 சென்டிமீட்டருக்கு நம்ம கம்மியாக வச்சோம்னா ரொம்ப அந்த ஸ்லீவ் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் 12 சென்டிமீட்டர் வந்து நார்மலாக இருந்த மாதிரி இருக்கும். மேலேயும் 15 சென்டிமீட்டர் உங்களுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? அதில் வந்து நம்ம மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கிற மாதிரி வரும் ஸ்லீவில். இப்போ பாருங்கள், இந்த இமேஜை நம்ம பெருசாக பண்ணியிருக்கிறதுனால 2 டைம் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பாதி முதல்ல ட்ரா பண்ணிவிட்டு மீதி வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேப்பரை தூர எடுத்துகிட்டு மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேப்பரை திரும்ப ட்ரேசிங் பேப்பரை வச்சு நம்ம ஏற்கனவே ட்ரா பண்ணதுக்கு நேர் கரெக்டாக வச்சோன்னா மீதி உள்ளது நல்லா வரைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், அந்த எட்ஜ் எல்லாமே வந்து ஷார்ப்னஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம ஃபைனலாக கொடுக்குற ஜரி த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் சரி, இல்லைனா பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் சரி, அந்த வளைவுகள் எல்லாமே வந்து நமக்கு கரெக்டாக வரும். அதாவது அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். அப்படி இல்லைனா வந்து ஷார்ப்னஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் பிக்சர் வந்து ஒரு மாதிரி தெரியும். அந்த ஷார்ப்னஸோட வந்து பிக்சரே வந்து நல்லா ஹைலைட் பண்ணி கொஞ்சம் ட்ரா பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். அதாவது அந்த ஃபோனை மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ அதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்திருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு நம்ம ரிமைனிங் பார்ட், அதாவது முதல்ல ட்ரா பண்ணது போக மீதி உள்ள பார்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக பேப்பரை அது மேலே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த எண்ட் லைன் எதுலெல்லாம் முடிச்சிருக்கோமோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு மீதி லைனை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம சென்டரில் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இதிலையே வந்து இப்படி தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சென்டரில் வச்சுட்டு நீங்கள் நார்மலாக ஒரு திலகம் ஷேப் சென்டரில் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த திலகம் ஷேப்பை கூட நம்ம சைடில் அங்கங்கே புட்டாஸ் மாதிரி வைக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதே இமேஜையே சின்ன சைஸ், அதாவது ஸ்மால் சைஸாக எடுத்து ட்ரேஸ் எடுத்து அங்கங்கே புட்டாஸ்க்கு பதிலாக அதை வந்து வைக்க போகிறேன். இதில் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம்னா நல்லா ஹைலைட்டாக இருக்கும். ப்ளவுஸ் நல்லா ஹைலைட்டாக தெரியும், கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கும்.
நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு நடுவில் இருக்கிற திலகம் மட்டும் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம வந்து திலகம் ஸ்டோன்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்டோன் கூட பேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வந்து இதே இமேஜையே ஸ்மால் சைஸில் எடுத்து ட்ரேஸ் எடுத்து ட்ரா பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஃபோனில் இருக்க இமேஜ் வந்து சின்னதாக இருக்குது. நம்ம அதை வந்து ஜூம் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் நமக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இதை நல்லா ஸ்மால் கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குறைக்க முடியுதோ, சைஸை குறைக்க முடியுதோ அந்த அளவுக்கு குறைச்சிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை அதை விட குட்டியாக வேணும், உங்களோட இமேஜ் அப்படி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, திரும்ப அதே ஸ்க்ரீன்ஷாட்டை திரும்ப வந்து மினிமைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்ப குட்டியாக கிடைக்கும். எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம அங்கங்கே ட்ரா பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு சைடு தான் ட்ரா பண்ணணும். அடுத்த சைடு வந்து அப்படியே என்ன பண்ணணும்னு பாருங்கள். இப்போ ஒரு சைடு ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம 2 ஏற்கனவே மடித்து எடுத்துருந்தோம்ல, அந்த மடிப்பு கரெக்டாக வர மாதிரி பார்த்து திருப்பி வச்சோம் அப்படின்னா நம்ம இதில் ட்ரா பண்ணியிருக்கிறது அந்த சைடில் தெரியும். அதை அப்படியே நம்ம ட்ரா பண்ணிட்டோம்னா 2 சைடும் ஈக்குவலாக வந்துடும். அப்படி இல்லாமல் நீங்கள் 2 சைடு மாற்றி மாற்றி பண்ணும்போது வேறு இடத்துல வந்து ட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பண்ணும்போது 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த இமேஜுக்கு இதுதான் போடணும் அந்த பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நம்ம இதில் வந்து இப்போ இவ்வளோ பெரிய இமேஜ் ட்ரா பண்ணியிருக்கோம்னா இதுக்கு பக்கத்தில் சும்மா ஒரு 4mm பீடு வச்சு அதை சுற்றி சுகர் பீடு வச்சு கூட ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றி கூட நம்ம சுகர் பீடோ இல்லைன்னா ஜர்தோசியோ எந்த மாதிரினாலும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நம்மளோட விருப்பம் தான், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இதில் ஏன் திலகம் ஷேப்புன்னு சொல்கிறேன்னா, நம்ம உள்ளே வந்து திலகம் ஷேப் வந்து உள்ளே நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறதுனால திலகம் ஷேப்புன்னு சொன்னேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட ஸ்டோன் ஒட்டிக்கலாம். எந்த மாதிரினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 இமேஜுமே ட்ரா பண்ணி முடித்தாச்சு. இப்போ இதை வந்து எப்படி ஸ்லீவில் வந்து ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. நான் வந்து என்னோட அளவில் வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ட்ரேசிங் பேப்பரில். இதை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு அதோட சென்டர் அந்த மடிப்பு லைன் தெரியுது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம வரைஞ்சி வச்சுருக்க அந்த பெரிய இமேஜ் வந்து அதோட சென்டரில் வர மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுக்கணும். இதில் வந்து நம்ம ஸ்லீவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்லீவில் வந்து நமக்கு அந்த உள் வளைவு எல்லாமே நம்ம வந்து வெட்டியிருப்போம். இந்த மாதிரி ஸ்லீவுக்கு வந்து நீங்கள் அப்படி பண்ணாமல் டைரெக்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கை ஃபுல்லாக ஒர்க் வச்சு வர்றதுக்கு வந்து கரெக்டாக வரைஞ்சி தான் நம்ம பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறதுல வந்து கட் ஆகிரும். அப்புறம் வந்து எல்லாமே பிரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த லைனுக்கு நேர் வந்து சென்டரில் அந்த மேலே கொடுத்துருக்க அந்த திலகம் ஷேப், அப்புறம் கீழே வர அந்த எட்ஜி எல்லாமே வந்து கரெக்டாக அந்த லைனில் வர மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து ட்ரா பண்ணணும். அதே மாதிரி சைஸும் வந்து உங்களுக்கு கீழே எந்த அளவுக்கு ஸ்பேஸ் விடணும், மேலே எவ்வளோக்கு ஸ்பேஸ் விடணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்த்துட்டு ட்ரா பண்ணணும். நம்ம இதில் இருக்கிறது தான் அப்படியே வந்து ட்ரா பண்ண போகிறோம். அதனால் அதில் இருக்கிற எட்ஜ் எல்லாம் கரெக்டாக வர மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ட்ரா பண்ணுற மாதிரி நான் வந்து டைமிங்க்காக வந்து செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ட்ரா பண்ணும்போது பொறுமையாக ட்ரா பண்ணுங்கள். நான் ஸ்லோவாக ட்ரா பண்ணது தான் இதில் வந்து டைமிங்க்காக நான் வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம சின்னதாக வரைஞ்சி வச்ச பிக்சரை அங்கங்கே வர மாதிரி வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணணும். பாருங்கள், அதுக்கு என்ன, அதாவது கீழே நம்ம கொடுத்துருக்க மாதிரியே எவ்வளோ சைஸில் வேணும், அதோட லென்த் ஒரு பிக்சருக்கும் இன்னொரு பிக்சருக்கும் எவ்வளோ கேப் இருக்கணும், எந்தெந்த இடத்துலலாம் வரணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து வரைங்க. இப்போ இந்த சைடில் ஒரு பக்கம் நான் வந்து உள் வளைவு கட் பண்ணி தான் வந்து நான் எடுத்திருக்கேன் இமேஜ் வந்து. அதாவது நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணியிருக்கிறது உள் வளைவு நோட் பண்ணது. அதனால் இதில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறத ஆப்போசிட் சைட் கொண்டு போகும்போது சில டைமில் வந்து அந்த அளவு கரெக்டாக வந்த மாதிரி இருக்கும். சில டைமில் வந்து
மேலே உள்ளது வந்து ஹாஃப் தான் வர மாதிரி இருக்கும். ஹாஃப் வந்து அந்த லைனுக்கு வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரா பண்ணாமல் கூட விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா ஹாஃப் மட்டும் வரைஞ்சி அதில் கூட பண்ணலாம். நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம்னாலும் நல்லது தான். ஏன்னா அதில் அதோட சேர்த்து வரும்போது தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இதில் நான் வந்து ஒரு சைடுக்கு 4 பிக்சர் வர மாதிரி ட்ரா பண்ணுறேன். இப்போது ஒரு சைடுக்கு 4 பிக்சர் வந்ததும் நம்ம ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதை அப்படியே 2ஆக மடக்கிட்டு, அதாவது 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு, ட்ரேசிங் பேப்பரை நம்ம சென்டரில் வரைஞ்சிருக்கோம்ல அதை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற 4 பிக்சரும் அந்த சைடில் எந்த இடத்துல தெரியுதோ அதில் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ பாருங்கள், இதை ட்ரா பண்ணி முடித்த அப்புறமா நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கையும் பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஈக்குவலாக தெரியும். அப்படி இல்லாமல் நீங்கள் இதே மாதிரி அந்த சைடும் நான் பண்ணேன்னா ஓரளவு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி நம்ம 2ஆக மடிச்சுட்டு இதை வந்து அந்த சைடில் ட்ரா பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், கரெக்டாக மடிச்சுட்டு சென்டருக்கு மடிச்சுட்டு அப்படியே மாற்றி எடுத்தீங்க அப்படின்னா இந்த 4 இமேஜும் வரும். நான் அந்த உள்வளைவு சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து கரெக்டாக அதில் படுற மாதிரி இருக்குது. அதனால நம்ம ட்ரா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சைடில் கேப் இருக்கிறது வந்து நமக்கு உள்ளே வந்து நம்ம பிடிச்சி தைக்கிறதுல வந்து போயிடும். நான் வந்து அதை மார்க் பண்ணலை, ஃபைனலாக மார்க் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 4 பிக்சரும் ட்ரா பண்ணதுக்கப்புறமா வந்து ஸ்லீவ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னாலே நல்லா கிராண்டாக தெரியும். இப்போ வந்து நீங்கள் வந்து இதை வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இதே மாதிரி வந்து ஒரு பிக்சர் எடுத்து, இதே பிக்சர் கூட எடுத்துக்கலாம். எடுத்து இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பிக்சர் எடுத்து சிம்பிளாக என்னென்ன புட்டாஸ்லாம் போடலாம் அந்த மாதிரி உங்களோட திங்கிங்கில் ஒரு 2-3 பிக்சர் எடுத்து இதே மாதிரி நீங்கள் வந்து ஹாஃப் ஸ்லீவ்னாலும் சரி, ஃபுல் ஸ்லீவ்னாலும் சரி நீங்கள் ரெடி பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். இதுதான் வந்து உங்களோட 2வது நாள் கிளாஸோட என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக வரும். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மொபைலை யூஸ் பண்ணுறதுக்கு. மற்றபடி நீங்கள் பிக்சர் எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா கரெக்டாக வந்துடும். அதனால் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணும்போதே நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ரெகுலராக வந்து அடுத்தடுத்த கிளாஸ் வந்து அட்வான்ஸாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இப்போ ஒரு சாரியில் உள்ள இமேஜோ இல்லைன்னா வேறு எந்த இமேஜையாவது நம்ம வந்து கிளாத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதை எப்படி ட்ரேஸ் பண்ணி எடுக்கணும், அதை வச்சு எப்படி ஸ்லீவ் டிசைன் பண்ணுறது, இல்லைன்னா சாரியில் உள்ள இமேஜில் இருக்கிற குட்டி குட்டி இமேஜஸ், பெரிய இமேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து எப்படி ஒரு பெரிய டிசைனாக கொண்டு வர்றது, அந்த மாதிரி வீடியோ தான் நாளைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், சைடில் நான் தேவையான அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.